வீடியோட டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வார்னிங் என்னன்னா, வீடியோ முழுசாக பாருங்கள், பாதியில் பார்த்துட்டு இந்த கமெண்ட்ஸும் போடாதீங்க. யூடியூப் நேயர்களுக்கு நல்ல காலை வணக்கங்கள். உங்கள்கிட்ட பேசுகிறது உங்களுக்கு ஓகேஸ். வள பேசாமல் பார்ட் 2க்கு போகலாம். வீடியோட பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இப்போ போட போகிற வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகே காய்ஸ், வழக்கம் போல் லாகின் பண்ணி வந்தோன்னா இதே மாதிரி பேஜ் வந்துடும். பேஜ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் கிரியேட் பண்ண ஆப்ஸ்லாம் இருக்கும். ஸோ நான் லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணி தோனின் பேரில் ஒரு ஆப் கிரியேட் பண்ணேன். ஸோ அதுக்குள்ளே போகலாம். காய்ஸ், லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எரர் வந்தது. என்ன எரர்னா வந்துட்டு கரியர் ஆப்ஷனில் வந்துட்டு உள்ளே போகவே மாட்டேங்குது. அதாவது ஆப்ஷன் ஸ்க்ரீன்ஸில் வந்து நம்ம வந்து கரியர் கிளிக் பண்ண உள்ளே போகலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா, நான் டூ நத்திங்னு கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து கோ டு ஸ்க்ரீன் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு எந்த ஸ்க்ரீன்னா நான் ஓகே ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ கொஞ்ச நாள் சேஞ்ச் பண்ணேன். ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணலாம். இதை வந்து கோ டு ஸ்க்ரீன் நத்திங்னு வச்சுருங்க. எப்பயும் எதுவும் பண்ணலாம், நோ ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது தப்பாயிடும். ஓகேங்களா? ஏன்னா ஆப்ஷன் ஸ்க்ரீனில் கன்ஃபார்மாக ஏதோ ஒரு ஆக்ஷனே இல்லைனா வந்து டூ நத்திங் தான் கொடுக்கணும். ஆக்ஷன் இருந்ததுன்னா கன்ஃபார்ம் வேறு ஏதாவது கொடுத்தாகணும். ஓகே, இப்போ கரியர் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் அது ப்ரிவியூ பண்ணிங்கன்னா வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதை நான் இப்போ ரெண்டுமே சேர்த்து ஒரே இதுவாக காட்டுறேன். இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற ட்ரிக் என்னன்னா, அடுத்த ஒரு ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணுறேன் உங்களுக்கோசம். இந்த ஸ்க்ரீனில் யூடியூப், அதாவது நீங்கள் யூடியூப்பில் இருக்கிற ஏதோ ஒரு சைட்டோ இல்லை ஒரு லிங்கையோ வந்து உங்கள் ஆப்பில் வந்து காட்டணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ன்ற இது நேம் என்னமா கொடுத்துக்கோங்க. ஸோ அப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நான் லாஸ்ட் டைம் காட்டினது இவ்வளோ ஆப்ஷன்ஸ் தான். பட் ஆனால் இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதாவது சோஷியல் மீடியாஸ் இருக்குது. ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, யூடியூப் இருக்குது, அண்ட் கூகுள் ப்ளஸ், இன்ஸ்டாகிராமும் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து யூடியூப் சூஸ் பண்ணுறேன். நல்லா நான் வச்சுக்கோங்க, youtube.com. இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாத்தையும் நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணி ஆகணும். ஓகே, சப்போஸ் என் சேனல் இதே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. என் யூடியூப் சேனல் லிங்க் நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்துட்டோன்னா பாருங்கள், சேனல் லிங்க் இருக்குது. கரெக்டாக அதாவது சொன்னால் youtube.com அப்புறம் இருக்கிற எல்லா லிங்க்கும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த சேனல் இதோட காட்டும். நான் வந்து இதையும் வந்து உங்களுக்கு ஆப்பில் டோட்டலாக கம்பைல் ஆகிட்டு காட்டுறேன். சப்போஸ் உங்களோட பேஜ் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜை காட்டிங்கன்னா இன்னொன்று வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டான்னு போட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம், நேம் என்னென்ன கொடுங்க. பட் ஆனால் நான் இன்ஸ்டான்னு கொடுக்குறேன். இன்ஸ்டான் கொடுத்துட்டு நீங்கள் போய் அந்த என்ன டைப் ஆஃப் பேஜில் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் கொடுங்க. ஓகே, இந்த இடத்துல மறக்காதீங்க அந்த லிங்க்கை கொடுத்துடணும். இவர் insta.comனு இருக்கும். அதுக்கப்புறம் வரப்போகிற லிங்க் மொத்தமாக நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணி ஆகணும் கன்ஃபார்மாக, அட் எனி காஸ்ட். ஓகே, நான் இது இப்போதைக்கு வந்து யூடியூப் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு மேடம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு இதை டிலீட் பண்ணுறேன். ஏன்னா ஆப்பில் வந்துட்டு யூஸ் பண்ணாத ஒன்றத்தை வச்சோன்னா அது வந்துட்டு எரர் தான் காட்டும். ஸோ அதனால் வந்துட்டு இன்ஸ்டான்ற ஆப்ஷன் வந்து நான் டிலீட் பண்ணிடுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் கம்பைல் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், லாஸ்ட் வீடியோவில் ஒரு வேளை பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஆப் கோஸ்ட் எப்படி வாங்கணும்னு சொல்லி ப்ரிவியூ போயிட்டு இங்கே டெஸ்டியோர் ஆப் இருக்கும். டெஸ்டியோர் ஆப் ஆன் ஆண்ட்ராய்டு டிவைஸ். ஓகே, நான் iOS என்கிட்ட இல்லை. ஸோ என்னோட ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா இவங்க கன்ஃபார்மாக டைம் ஆகும். கொஞ்சம் நேரம், ஒரு கன்ஃபார்மாக 5 to 10 minutes ஆகும். அதிகபட்சமாக 10 minutes ஆகும். ஸோ அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வரும். ஓகே காய்ஸ், லாஸ்ட் எண்டில் வந்துட்டு ஏன் அந்த ஃபஸ்ட்டு இது காட்டலன்னா வந்து ஆக்சுவலாக நான் பழைய வெர்ஷன் டெவலப் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து அதில் ஓப்பன் பண்ணாலும் ராங்காக தான் வரும். ஓகே, இப்போ நான் கரியர் கிளிக் பண்ணால் என்ன வருது பாருங்கள். நான் அதில் க்ரியேட் பண்ண மாதிரி கரியரில் மகேந்திர சிங் தோனின்னு வருது. இப்போது சப்போஸ் வந்து நான் வேறு எதாவது ஆட் பண்ணாலும் அது வரும். நான் அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஒரு ஐடியா போட்டாலும் எல்லாேருக்கும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அட் அ டைமில் எல்லாத்தையும் படித்தா மண்டையில் ஏறாதுன்னுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒரே வீடியோவில் போட்டதுனால வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்து ராங் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இனிமேல் வந்து வீடியோஸோட சைஸு கம்மி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே சின்ன சின்ன வீடியோஸாக வரும். டோன்ட் வரி, சீக்கிரமாகவே சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக வரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கண்டினியூஷனில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. மேக்ஸிமம் 2 to 3 days அடுத்த வீடியோ போட்டுருவேன். ஓகே கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் அண்ட் மகர சங்கராந்தி. ஓகே காய்ஸ், லிங்க் வந்துருச்சு. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், லிங்க்கும் காட்டும், QR கோட் நான் QR கோட் ஸ்கேன் பண்ணுறேன். லிங்க்கு போயிடுச்சு. இப்போ வெப்சைட்குள்ளே போயிட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன்.
ஓகே, அதனால் இப்போ நான் வந்து வெப்சைட்டுக்கு போகுது போனாலும் இப்போ வந்து என்ன காட்டுனா வந்து இங்கே டவுன்லோட் பண்ணுங்க காட்ட போகுது, வேறு எந்த ஆப்ஷனும் காட்டாது. ஸோ நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஒன்று காட்டாமல் வச்சுருக்கேன், அது சொல்லிடுறேன். ஆப்புக்கு எந்த ஐக்கானை வைக்காதனால இப்படி தான் இருக்குது. ஸோ நான் ஐக்கான் வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு அப்பயும் காட்டுறேன். ஓகே, தோனின்ற ஆப் கிளிக் பண்ண பாருங்கள், கரியர் பைக்ஸ் இது இருக்கும். நான் கரியரில் வந்து அப்போ செட் பண்ணியிருந்தேன், அது அப்புறமா காட்டுறேன். இப்போதைக்கு பைக் கலெக்ஷன் கிளிக் பண்ணால் என்ன வந்து பாருங்கள். நான் ஆக்சுவலாக என் யூடியூப் சேனல் கொடுத்துருந்தேன், பார்த்தீங்களா? என் யூடியூபோட எக்ஸாக்ட் சேனல் அப்படியே வருது இங்கே. அதாவது ஒரு HTML பேஜ் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபோனில் வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ நான் ஹோம் கூட செக் பண்ணலாம், இன்னொரு யூடியூப் இதுக்கே போய்டும் இது. ஓகே, என்னோட எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இந்த பேஜில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் செக் பண்ணலாம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு எல்லாமே செக் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு காட்டிங்கன்னா உங்களுக்கு சைன்இன் கேட்கும். யூடியூப் போய் சைன்இன் பண்ணிட்டு ஒரு வேலை நீங்கள் பண்ணாலும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணலாம். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு இன்னொன்று காட்டணும்னு சொல்லியிருந்தாலும் அது காட்டுறோம் சாருங்க. Hope you guys love my video. Please like, share and subscribe. முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்கள்.